இருந்தாலும் சரி எல்லாரையும் ஒன்பாக மதிக்க தெரிய வேண்டும். அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க தான் எதிர்கால தலைவர்கள் ஆகுறீங்க. நீங்க அந்த மனசுல உறுதியாவே எடுத்துக்கிடணும். யாரையும் டீஸ் பண்ணக்கூடாது. ஆகவே நம்மளுக்கு எல்லா உரிமையும் வழங்கி வருகிறது. சட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டிருக்குது. அரசு வழங்குகிறது, முதலமைச்சர் வழங்குறாங்க. ஆனா நாம் சமூக மாற்றம் ஏற்பட்டால்தான் எதையும் நம்ம சாதித்திட முடியும். ஆகவே எதிர்கால தலைவர்களாகிய இளைஞர் சமுதாயம் நீங்க அத்துணை பேரும் நம்மிடையே பாலின வேறுபாடை களைவோம். அனைத்து உயிர்களையும் சமமாக மதித்திட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நான் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த ஒரு நிகழ்வு வெற்றி பெற வேண்டும். இன்னும் 2 நாள் நிகழ்ச்சி இருக்குது. இதுல அத்துணை பேருக்கும் நல்ல நிச்சயமாக நல்ல ஒரு நீங்க ஒரு அறிவாற்றல் மிக்க ஒரு முகாமாக நிகழ்வாக இந்த 2 நாள் நிகழ்வு இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்று மட்டும் கூறிக்கொண்டு, தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா எழுத்தாளர்கள், சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் எல்லாரும் வாழ்ந்த பூமி என்பது நீங்க அறிவீங்க. அது வஉசியா இருந்தாலும் சரி, மகாகவி பாரதியார் இருந்தாலும் சரி, கி ராஜநாராயணன் கீராவா இருந்தாலும் சரி, இல்ல உமர் புலவர், அதுபோல இங்க ஒரு சாகித்ய அகாடமி பெற்ற தருமர் போன்ற எத்தனையோ எழுத்தாளர்கள், எண்ணிலடங்கா எழுத்தாளர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்காங்க அப்படின்ற தகவலையும் இங்க சொல்லிக்கொண்டு அந்த பெருமையோடு இந்த நிகழ்ச்சியில நான் கலந்து கொள்ள அத்துணை பேருக்கு வாழ்த்துக்களை கூறி இந்த விழா நிகழ்ச்சி வெற்றியடையும் வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆண்டு நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களை சார்ந்த கிட்டத்தட்ட 8500 மாணவர்கள் மேல கல்லூரி மாணவர்கள், 12 கல்லூரிகளை சார்ந்த மாணவர்கள் பல்வேறு ஒரு 10 விதமான போட்டிகளில் கலந்து கொண்டு அதில் வெற்றி பெற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் எல்லாம் இன்றைய 2 நாள் கலை திருவிழாவில் கலந்து கொள்கிறார்கள். பெரிய இலக்கிய ஆளுமைகள், எழுத்தாளர்கள், படைப்பாளர்கள் எல்லாம் இந்த 2 நாள் நிகழ்ச்சிகளில் உரையாற்ற உள்ளார்கள். ஆகவே இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு இது ஒரு இலக்கிய திருவிழா என்பது இந்த புறநை இலக்கிய திருவிழா இன்னும் ஒரு சிறந்த படைப்பாளர்களை உருவாக்கக்கூடியதாகவும், இலக்கியத்தின் மேல் அவருடைய அந்த பற்றை இன்னும் அதிகரிக்கக்கூடியதாகவும், நம்முடைய எதிர்கால சமுதாயமாகிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்முடைய பண்பாட்டையும் இலக்கியத்தை பற்றி அறியக்கூடிய ஒரு நிகழ்வாக மிக அருமையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிச்சயமாக முதலமைச்சருடைய அந்த எண்ணம் நிறைவேறுவனமாக இந்த இலக்கிய திருவிழா நடைபெறுகிறது என்பதை நான் கூறிக்கொள்ள வேண்டும்.